வேற லெவல் வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் பை ஓவரால் இந்தியன் டீம். கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்தது ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸும். அப்படி நடந்து முடிஞ்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா vs ஆஸ்திரேலியா டெஸ்ட் 1 டே 3னே சொல்லலாம். எஸ், நேற்று கேஎல் ராகுலும் யஷ்வால் என்ன ஃபார்மில் இருந்தாங்க நம்ம நேற்று பேசியிருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபார்மை கண்டினியூ பண்ணி ஆடினாங்க. ஆனால் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 77 ரன் இருக்கும்போதே மிச்சில் ஸ்டாக் பால் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதை தொடர்ந்து அந்த பதிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் படிக்கலாம் இருக்கேன், நீங்களே அடிங்க ஜெஷ்வால் அப்படின்ட்டாங்க. ஜெஷ்வால் பிரித்து மேஞ்சிட்டு மனுஷன் 297 பாலுக்கு 161 ரன். அதாவது ஒரு பெரிய சாதனையை படிச்சிருக்காரு நம்ம யஷ்வால். என்னன்னா 100 கிராஸ் பண்ண ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வரைக்கும் 400 வச்சிருக்காரு. எல்லாமே 150 பிளஸ். அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்லயும் இது பண்ணிட்டாரு. ஸோ இதே மாதிரி சாதனையை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித், சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் கிரேன் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. அந்த சாதனைக்கு ஈக்குவலாக வந்துட்டார் நம்ம யசஸ்வி ஜெய்ஸ்வால். 22 வயசுல இவ்வளோ பெரிய சாதனை அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். அந்த பக்கம் படிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன்ல காலி. சரி பரவாயில்ல, உங்களால் முடிஞ்சு அடிச்சிட்டிங்க போங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் 161 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ஸோ கோலியும் ரிஷப் பண்ணிட்டு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பண்ட் வந்து மொதல் பால்ல இருந்தே பயங்கரமா ஆனு தான் வந்தாரு. ஆனால் அவரை வந்து ஒரு ரன்லேயே கிளப்பி விட்டாங்க. அதே மாதிரி தான் ஜுரோல எதுக்கு வந்து ஒரு ரன்ல போயிட்டாரு. அந்த பக்கம் வாஷிங்டன் சுந்தரம் நம்ம கோலியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. 95 பால்ஸ் 29 ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆக தீஸ் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏலம் இருக்குல்ல, அதுல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏன் கம்மி அமௌண்ட் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் நான் T20 பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்ல காட்டுறேன்ற மாதிரி 27 பாலுக்கு மனுஷன் 38 ரன். கோலி 100க்காக தான் ஓவரால் டீமே வெயிட் பண்ணியிருக்கோம் போல. 143 பால் கரெக்டாக 100 அடிச்சா அப்படி. ஆஹா, 82வது செஞ்சுரிங்க ஓவராலாக கால்குலேட் பண்ண இன்னும் கொஞ்சம் தான் வந்து இன்னும் சச்சின் சாதனையை நம்ம வந்து அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது டிக்ளேர் முடிஞ்சதுன்னு சொன்னோம். 487 ரன்னுக்கு 6 விக்கெட். ஸோ டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 487லேருந்து ப்ளஸ் போட்டுக்கோங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 534 அடிச்சா வின்னு ஆஸ்திரேலியா. இன்னும் 2 நாள் இருக்கு அப்படின்னு இருக்கும்போது இறங்கினாங்க நேத்தனும் கவாஜாவும். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே பூம்ரா சாலிட், அப்புறம் பும்ரா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேத்தன் விக்கெட் எடுத்துட்டு அப்படி டக் அவுட். அதுக்கப்புறம் வந்து பேட் கமிங்ஸ் இருக்கு, நானே போய் ஆடுறன்ற மாதிரி 2 ரன் அடிக்கும் போதே சிராஜ் பால்ல வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டு. அதை தொடர்ந்து லபூஷன் என்னென்னமோ ஸ்லட்ச் பண்ணி பார்த்தா சிராஜை. பூம்ரா கிட்ட எல்லாம் அது வேலையாகணும். சிராஜ் வந்து ஸ்லெட்ச் தான் பண்ணுவார், நான் விக்கெட் எடுத்து அமுச்சு விட்டுருவேன், தெரியுமா நீங்க ரூம்ல போய் ஸ்லெட்ச் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி அவர் விக்கெட் எலிபிடபிளியாக 12 ரன்னுக்கு 3 விக்கெட். டே 3 முடியுது. இன்னும் 522 ரன் 2 நாள்ல வந்து ஆஸ்திரேலியா அடிப்பாங்களா, இந்தியா புரட்டி எடுப்பாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.